ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். யூஸ்வலாக சிக்கன் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக சாதமே வந்து குழையாமல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னோட சேனலில் இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 கரண்டி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாத்திரம் வந்து அடி கனமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கலந்து விடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 பட்டை, 4 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 5 லவங்கப்பூ, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 5 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பெரிய சைஸ் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து குழஞ்சி வரும். 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து சிக்கன் சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு. காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சில்லி பவுடர், அதனால தான் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது தனியா பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம், உப்பு எல்லாமே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆச்சுன்னா அதுலேருந்து வாட்டர் வந்து வெளியே வரும். நெக்ஸ்ட் நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஆகட்டும் இல்லை ஜீரக சம்பா அரிசி ஆகட்டும் இது எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் ஆஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே அரிசியை தான் எடுத்து நான் பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தான் வந்து நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். 2 கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே நம்ம பிரியாணிக்காக 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அதாவது அரை கிளாஸ் தண்ணி வந்து குறைச்சி சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். ஏன் நம்ம வந்து தண்ணி குறைவாக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிக்கன் வெந்து வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் அதை வந்து தண்ணியே சேர்க்கல. ஆனால் கறி வெந்து வரும்போது அதுலேயே வந்து தண்ணி வந்துடும். அதனால தான் நான் வந்து ரைஸில் தண்ணி கம்மி பண்ணியிருக்கேன். சரிங்களா? சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணி வச்ச தண்ணியை வந்து சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை சேர்த்துவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியை வந்து சேர்த்துடலாம். ஃபைனலாக ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து 50% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நமக்கு வந்து 80% குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தம் போட முடியும். ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சுன்னா அதோட வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடும். அப்போது நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தண்ணியோட அளவு வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்துக்கு வந்து ஒயிட் கலர் துணியை வச்சு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு, நான் வெயிட் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட எது வெயிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுருங்க. நம்ம வந்து டோட்டலாக 25 மினிட்ஸ் வந்து தம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் வந்து குழையவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து 25 மினிட்ஸ் தான் வந்து தம் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் தம் போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும்.
இப்போ டேஸ்ட் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. சிக்கன் மட்டும் நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்திருக்கு. சாதமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு. காரம் உப்பு எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ கரெக்டாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பக்குவமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.